வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 12:12. இவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்தும் கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்கே நம்ம பார்க்கிறோம், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும். இங்க பார்க்கிறோம், பிசாசு நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன புரிஞ்சுட்டான்னா, அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலத்தான் இருக்குது, அதாவது லிமிட்டேஷன் பீரியட், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆனா அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்குது. ஏன்னா அவனுடைய நோக்கம் என்ன? பிசாசனுடைய நோக்கம் என்ன? சாத்தானுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய திட்டங்களுக்கு எதிர்த்து நிற்பது, தேவனுடைய எல்லா செயல்பாடுகளையும் மறுதலிக்க செய்வது, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை கெடுப்பது, பரிசுத்த வாழ்விலே இடரல் அடைய செய்வது, பின்மாற்றங்களை கொண்டு வருவது, அழிப்பது, திருடுவது, நிர்மூலமாக்குவது, கெடுப்பது, இப்படி பிசாசின் செயல்பாடுகள் இருக்கிறது. அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறபடினாலே அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் கிரியைகளையும் தீவிரப்படுத்தும்படியாய் தீர்மானித்திருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறதுனால அவனுக்கு மிகுந்த கோபம் வந்துடுச்சு. ஐயோ, நம்ம இன்னும் நிறைய பேரை அழிக்கணுமே, நிறைய பேரை கெடுக்கணுமே, நிறைய பேரை நிர்மூலமாக்கணுமே, தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும், விசுவாசத்தை விட்டு வழி விலக போக செய்யணுமே, அநேகரை தற்கொலைக்குள்ள நடத்தணுமே, விபத்துக்குள்ள அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், பாழாக்கணுமே, அநேக ஆபத்துகளை கொண்டு வரணுமே, எனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்குதே, அந்த காலத்துக்குள்ள இதெல்லாம் நம்ம செய்து முடிக்க முடியுமான்னு சொல்லி மிகுந்த கோபத்தோடு இருக்கிறான். அந்த கோபத்தினாலே நம்மிடத்தில் அவன் இறங்கி வருகிறபடினாலே உங்களுக்கு ஆபத்து வரும். அவனுடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவதன் மூலமாய், அவனுடைய நோக்கங்களை கிரியைகளை அதி தீவிரப்படுத்துவதன் மூலமாய் ஆபத்து வருகிறதா இருக்கிறதா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இருக்கிற இந்த நிலைமை அப்படி இருக்கணுமா? இப்போ இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை இந்த நிலையில் இருக்கணுமா, இல்லை மாறுபடணுமா என்று சொல்லி நாம் யோசிக்கும் பொழுது, இந்த நிலைமை பிசாசனுடைய அந்த அதி தீவிரமான செயல்பாடுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இப்ப இருக்கிற நம்முடைய ஜெபம், இப்ப இருக்கிற நம்முடைய விசுவாசம், இப்பொழுது இருக்கிற நம்முடைய பரிசுத்தம், இப்பொழுது இருக்கிற தேவ பக்தி, இப்பொழுது இருக்கிற நம்முடைய ஊழியம், இப்பொழுது இருக்கிற நம்முடைய சாட்சி, இதெல்லாம் போதுமானதாக அல்ல. ஏன்னு சொன்னா, அவனுடைய கோபம் அவனுடைய செயல்பாடுகளை அதி தீவிரப்படுத்துகிறது. சாத்தானுடைய கோபம் பாவ கிரியைகளை அதி தீவிரப்படுத்துகிறது, கேடுகளை அதி தீவிரப்படுத்துகிறது. நாம் இப்போ உலகத்தை பார்க்கிறோமே, அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. பயங்கரமான கிரியைகள், நாச மோசங்கள், அப்படியே நம்ம கேட்கறதும் பார்க்கறதும் ரொம்ப பயமா இருக்கிறது. இன்னும் அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எப்படியாவது அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த காலத்துல அவனுடைய நேரத்திற்குள்ளாக இந்த முழு உலகத்தையும் சேதப்படுத்தி நாசப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு ஒருவரும் தகுதி இல்லாதபடி செய்து எல்லாரையும் பின்மாற்றம் அடைய செய்து
வியாதியை கொண்டு வந்து, சாபத்தை கொண்டு வந்து, விபத்தை கொண்டு வந்து, நாச மோசங்களை கொண்டு வந்து, தற்கொலைகளை கொண்டு வந்து அழித்து நிர்மூலமாக்கி விட வேண்டும். தேவனுடைய திட்டத்தை முழுமையாய் பாழாக்கி விட வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமாக, திட்டமாக இருக்கிறது. அப்போ நேற்று இருந்த அவனுடைய செயல்பாடுகளும் கிரியைகளும், சாத்தானுடைய எல்லா விதமான நோக்கங்களும் இன்று எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நேற்றை விட இன்றைக்கு அதிகமாய். அப்போ நேற்று இருந்த பிசாசின் கிரியைகள், சாத்தானுடைய செயல்பாடுகள், கடந்த வாரத்தில் இருந்த அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய நோக்கங்கள் நாளைக்கு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி நாம் யோசிச்சா, அது கடந்த காலத்தை விட வருகிற காலங்களிலே அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆமா தானே? ஆனா நேற்றிருந்த நம்முடைய விசுவாசம், கடந்த வாரத்துல நம்முடைய ஜெபம், கடந்த வாரத்துல நமக்கு இருந்த பக்தி வைராக்கியம், அல்லது இந்த உலகத்தில் இருந்த பரிசுத்தம் கடந்த காலங்களில் நாளைக்கு எப்படி இருக்க போகிறது, இன்று எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி பார்த்தா குறைந்து கொண்டே இருக்கிறது. சாத்தானுடைய கிரியைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது உலகத்துல. ஆனால் தேவனுடைய அவர் மேல் வைக்கிற விசுவாசம், அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்தம், பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே இருக்குது. பிசாசு கிரியைகள் அதிகமா இருக்குது. தேவனுக்காக இருக்கிற காரியங்கள் எல்லாமே குறைந்துட்டு இருக்குது. அது எந்த விதத்திலும், நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த விதத்திலும் சத்துனுடைய கிரியைகளை என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து வாழ முடியாது. அதனால என்ன பண்ண தெரியுமா, நம்ம ஐயோ அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதே, அதனால அவன் மிகுந்த கோபம் கொண்டு இறங்கி வந்திருக்கான். அந்த கோபத்தின் மூலமாய் அவனுடைய கிரியைகளையும் நோக்கங்களையும் திட்டங்களையும் அதி தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறான். நமக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ண தெரியுங்களா, இன்னும் அதிகமான ஜெபத்தை, இன்னும் அதிகமான விசுவாசத்தை, இன்னும் அதிகமான பக்தி வைராக்கியத்தை, இன்னும் அதிகமான ஊழியத்தை, இன்னும் அதிகமா தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறத நம்முடைய வாழ்க்கையில அனுதின அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். நேற்று இருந்த பரிசுத்தம் இன்றைக்கு குறையக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தம் நாளைக்கு குறையக்கூடாது. நேற்று இருந்த விசுவாசம் இன்றைக்கு குறையக்கூடாது. நேற்று இருந்த பக்தி வைராக்கி இன்னைக்கு குறையக்கூடாது. நேற்று இருந்த தேவனுடைய அன்பு இன்னைக்கு குறையக்கூடாது. அதிகமாயிட்டே இருக்கணும், அதிகமாயிட்டே இருக்கணும். அப்பதான் அவனுடைய கோபத்திற்கு நம்மால தப்ப முடியும். அவருடைய நோக்கங்களுக்கும் தந்திரங்களுக்கும் வஞ்சனைகளுக்கும் நம்ம சிக்கிக்கொள்ள முடியாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னைக்கு சபைகளையும் குடும்பங்களையும் தேசத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பின்மாற்றம், ஒரு சீரழிவுக்குள்ளாக நடக்கிற காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுது சொல்லுங்க, காணும்படியாய் நாம் பார்க்கும்படியாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு ஏற்றபடி யாரும் நடக்கிறதில்ல. அதை எப்படி சொல்றது? என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை, ஆயத்தமில்லாத ஒரு வாழ்க்கை, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, கடமைக்காக ஒரு வாழ்க்கை, தேவனை ஆராதிப்பதும் துதிப்பதும் வேத வசனங்களை தியானிப்பதும் இது ஒரு பொழுதுபோக்குக்காக, ஒரு கடமைக்காக அப்படித்தான் போயிடுச்சு. இல்லை தேவனுடைய பிள்ளையே, அப்படி இல்லை. இன்னும் அதிகமாகணும். ஏன்னா அவனை எதிர்த்து நிற்பது சாதாரண காரியம் அல்ல. அவனுடைய கிரியைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதி தீவிரமாய் கொண்டு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையும் தேசத்தையும் காப்பாற்ற பரிசுத்தவான்களால் தான் முடியும்.
நீதிமான்களால் தான் முடியும், மீட்கப்பட்டவர்களால் தான் முடியும். அதனால நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலைமை என்ன பண்ணோம், நன்றாக உணரணும். ஐயோ, அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, அதற்குள்ள அவனுடைய வஞ்சனைகளையும் தந்திரங்களையும் ஒவ்வொரு உலக மனிதனிடத்துல செயல்படுத்தி ஒவ்வொருவரையும் அழித்து நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் அவர்களை கொண்டு போகணுமே, சபையை கெடுக்கணுமே, ஊழியங்களை கெடுக்கணுமே, ஊழியக்காரர்களை அழிக்கணுமே, விசுவாச பிள்ளைகளை பின்மாற்ற அடைய செய்யணுமே, தெய்வனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவை கெடுக்கணுமே, பக்தி வைராக்கில் வளராதபடிக்கு அவர்களை தடை செய்யணுமே என்று சொல்லி அவருடைய அதிதீவிரமான திட்டங்கள் மிகப்பெரிய ஆபத்தை பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் பிசாசு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான் என்பதை அறிந்து இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தை உயர்த்தி நம்முடைய பரிசுத்த பாதையிலே இன்னும் அதிகமாக தேவனோடு கூட நம்மை ஈடுபடுத்தி கொண்டு தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளிலே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அதனால உங்களை நீங்க திருப்திப்படுத்தி கொள்ளாதீங்க, உங்களை நீங்க தயவு செய்து திருப்திப்படுத்தி கொள்ளாதீங்க. பரவாயில்ல, இந்த ஜெபம் எனக்கு போதும், இந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எனக்கு போதும், இந்த விசுவாசம் எனக்கு போதும், இந்த பக்தி வைராக்கி எனக்கு போதும். அந்த திருப்தி தயவு செய்து நம்மை அழித்து விடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமான விசுவாசத்துக்குள்ள கடந்து போகும். அடுத்தவர்களை பார்த்து அவளை பார்க்கலாம், பரவாயில்ல, நல்லா ஜெபிக்கிறேன், அவளை பார்க்கல, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவர்களை ஒப்பிடும்போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்திருக்குது, அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் ஒரு நாளும் வாழக்கூடாது. இன்னைக்கு நீங்க தீர்மானத்தோடு கடந்து போலாமா? இல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து என் ஜெபம் வேறு விதமாய் இருக்க போகிறது, உண்மையான ஜெபமாய், ஊக்கமான ஜெபமாய், விசுவாசமுள்ள ஜெபமாய், பரிசுத்தமுள்ள ஜெபமாய் என்னுடைய ஜெபம் இருக்க போகிறது. என் வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றப்படணும் ஆண்டவரே. ஏனால் சத்துனுடைய எல்லா தந்திரங்களை எதிர்த்து நிற்க இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கை போதாதப்பா, இன்னும் பரிசுத்தம் என்று சொல்லி தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிங்க, தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. வரப்போகிற பெரிய அழிவிலிருந்து குடும்பத்தையும் சபையும் தேசத்தையும் காப்பாற்ற கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று நினைவிலை கொண்டு அப்படிப்பட்ட வாழ்விற்கு தயாராகுங்க, ஆயத்தப்படுங்க. பிசாசின் நாச மோசங்களையும் அதி தீவிரமான திட்டங்களையும் கிரியைகளையும் அழிப்பதற்காக தேவனுடைய வல்லமையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் நாம பெற்றே ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், வரங்களினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இப்போது இருக்கிற இந்த வாழ்க்கை அதற்கு அந்த சத்துனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்பதற்கு போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளையே. அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் என்று பிசாசானவன் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி இருக்கிறபடினால் உங்களுக்கு ஆபத்து வருமே, அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் காட்டுகிற ஆலோசனையும் வழிமுறைகளையும் பின்பற்றி இன்னும் நம்முடைய விசுவாசத்தையும் பரிசுத்தையும் தேவ பக்தியையும் தேவன் மீது இருக்கிற அன்பையும் நம்முடைய சாட்சியும் ஊழியத்தையும் அதிகரித்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தையும் சபையும் தேசத்தையும் காப்பாற்றுவோமாக. ஆமேன். நமக்கு எச்சரிப்பு உண்டாக்குகிறார், நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் நம்மை உணர்த்துகிறார், நாம் செயல்படும்படியாய் நம்மை ஏவுகிறார். நிர்விசாரமாய் இருக்கக்கூடாதே. அந்த சத்தியத்தை தேவனாகி கர்த்தர் நமக்கு உணர்த்தி இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை அமைவது மிகவும் அவசியமாய் இருக்கிறதே.
சபையின் ஜெயமும், தேசத்தின் ஜெயமும், குடும்பத்தின் ஜெயமும் பரிசுத்தவான்களுடைய கரங்கள், அவருடைய கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிறார். மீட்கப்பட்டவர்களாகிய நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென்.